வணக்கம் நண்பர்களே. கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு டிசம்பர் மாதம் இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிற அப்கமிங் கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டா நிறுவனத்தில் கேம்ரி அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. டிசம்பர் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. இப்போ வரப்போகிற கார் பார்த்தீங்க அப்படின்னா 9th ஜென்ரேஷன் மாடல். கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாக இந்த கார் குளோபல் மார்க்கெட்டில் தொடர்ந்து விற்பனையில் இருக்குது. இப்போ இந்தியாவிலையும் இந்த கார் வரப்போகுது. பட் இந்தியாவில் இங்கே இந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணாமல் லோக்கலாக அசம்பிள் பண்ணி அந்த முறையில் தான் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. டிசைன் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி இருந்த ப்ரீவியஸ் மாடல் இருக்கிற மாதிரியே இந்த வரப்போகிற மாடல்லையுமே ஒரு நல்ல வைடரான கிரில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் நல்லா ஷார்ப்பாக மாறி இருக்கு. அதே மாதிரி லெக்ஸஸ் பிராண்டில் வரக்கூடிய கார்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரியர் எண்ட் டிசைன் ரொம்ப அல்டிமேட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியராக பார்த்தோம் அப்படின்னா அருமையாக டிசைன் வைஸ் செம்மையாக இருக்குது இந்த காரு. அதே மாதிரி இன்சைட் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு டிவல் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக கிளைமேட் ஜோன் இருக்கும். அதே மாதிரி பேக் ஸ்க்ரீனும் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. USB-C சார்ஜிங் போர்ட் வரும். கர்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க. JBL சவுண்ட் சிஸ்டம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நல்லா நீளமான ஒரு கார், நல்ல அதிகமான வீல் பேஸ் இருக்கும். உள்ள இடவசதி நமக்கு அதிகமாக இருக்கும். பவர் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லி ஹைப்ரிட் இன்ஜின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 2.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின். இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 222 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். CVT கியர் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆல்வீல் டிரைவ் சிஸ்டம் இருக்குது. பட் குளோபல் மார்க்கெட்டில் ஆல்வீல் டிரைவ் சிஸ்டம் வரும். பட் நம்ம இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு வரப்போ ஒன்லி ஃப்ரண்ட் வீல் டிரைவ் சிஸ்டம் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இந்த காரை டொயோட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. 19 கிலோமீட்டர் கிட்ட நமக்கு மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இந்த கார் விற்பனைக்கு வருது அப்படின்னா ஸ்கோடாவில் இருக்க சூப்போ அது அதுலேயும் நமக்கு நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப லான்ச் பண்ணுறாங்க. இந்த சூப்போ காருக்கும் அதேமாதிரி BYD பிராண்டில் இருக்கக்கூடிய சீல் அப்படிங்கிற EV காருக்கும் டிசைன் அடிப்படையில் போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த கேம்ரி கார் இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கியாவில் சைரோஸ் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஒரு பாக்ஸி டிசைனில் இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக டிசைன் வைஸ் பெருசாக ஒரு அல்டிமேட்டாக இருக்காது, டீசெண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு டீசர் இமேஜஸ்லாம் லீக் பண்ணியிருக்காங்க. அதில் பார்க்குறப்ப டிசைன் வைஸும் பாக்ஸி டைப்பில் இருந்தால் கூட டிசைன் வைஸும் அல்டிமேட்டாக இருக்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைரோஸ் காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கார் டிசம்பர் 19ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இப்போ அந்த டீசர் இமேஜஸ்லாம் பார்க்குறப்ப சில ஃபீச்சர்ஸ் கம்பல்சரி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுது. அதில் பனரோமிக் சன்ரூஃப் கொடுக்குறாங்க. ஸோ இது இந்த செக்மெண்ட்டில் பனரோமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த காரில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். 2 பீஸில் L ஷேப்பில் LED டெயில் லைட் வர மாதிரி கொடுக்குறாங்க. ரூஃப் ரெயில், ஷார்க் ஃபின், ஆண்டனா, ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காரில் இருக்குன்னு தெரியுது டீசர் இமேஜை பார்க்குறப்ப. அதேமாதிரி இன்டிகிரேட்டட் ஸ்பாய்லரும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக நமக்கு அந்த இமேஜை பார்க்குறப்ப கார் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதேமாதிரி ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளிட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லைட்ஸ் வருது. அதோட DRLம் சேர்த்து இன்டிகிரேட் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. புதிய டிவல் டோன் அலாய் வீல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கார் லுக் வைஸ் அல்டிமேட்டாக காட்டுது. அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட்டில் வென்டிலேட்டட் சீட் வசதி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அதேமாதிரி 2 ரோலையுமே நமக்கு ஆர்ம்ரெஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜ் டச் ஸ்க்ரீன் யூனிட், ஃபுல்லே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரு, டிவல் ஜோன் அப்போல்ஸ்ட்ரி, ரியர் AC வென்ட்ஸ், 360 டிகிரி கேமரா, வயர்லெஸ் சார்ஜர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வரப்போகிற சைரோஸ் காரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடாஸ் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது லெவல் 1ஆ இல்லை லெவல் 2ஆ அப்படின்னு தெரியல. அநேகமாக ஓரளவுக்கு ப்ரைஸுக்கும் மனசில் வச்சுக்கிட்டு லெவல் 1 கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பவர் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின், 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் வரும், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வரும். இப்போ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டாவில் அர்பன் க்ரூசர், டெய்சர், மாருதி ஃப்ரான்ஸ், ஹுண்டாய் வென்யூ, டாடா நெக்ஸான், மகேந்திரா XUV 3XO இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகுது. ப்ரைஸ்னு பார்க்குறப்ப 6லேருந்து 10 லட்சம் ரூபாய் எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிரெட்டா புதிய EV காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. கிரெட்டாவில் நமக்கு நார்மல் ஐசி இன்ஜின் கார் விற்பனையில் இருக்குது. இப்போ அது நல்லா சேல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற காரணத்தினால எலக்ட்ரிக்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கிரெட்டா கொண்டு வராங்க. எப்படி டாட்டா நெக்ஸானில் எல்லா ஆப்ஷனும் நமக்கு கொடுக்குறாங்களோ, பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, நமக்கு CNG இருக்குது, EV இருக்குது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கிரெட்டாவை ஒரு பொசிஷன் பண்ணுறதுக்கு ஹுண்டாய் ட்ரை பண்ணுறாங்க. அந்த வகையில் எலக்ட்ரிக் கார் இப்போ இந்த டிசம்பர் மாதம் விற்பனைக்கு வரப்போகுது. டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐசி
இன்ஜின் வந்து எப்படி இருக்குமோ, இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா கிரெட்டாவில் ஃபேஸ் லிஃப்ட் வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க. அந்த கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து வரப்போகிற கிரெட்டா ஈவியும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் உள்ளே வரக்கூடிய சில எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஏற்ற மாதிரி மாறும்னு சொல்கிறாங்க. சார்ஜிங் போர்ட்டாக இருக்கட்டும், அதேமாரி வீல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம ஸ்டியரிங் வீலோட டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் லுக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி மற்ற விஷயங்கள் இந்த காரில் ஹைலைட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ளிட் டைப்பில் ஹெட்லாம்போட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு ரியர் பம்பர் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் பார் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அது ரெண்டுமே சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து கிரில் வந்து பிளாங்கடாக வர மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அடாஸ் டெக்னாலஜி வந்து இந்த வரப்போகிற காரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெனரோமிக் சன்ரூஃப் ஃபீச்சரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வென்டிலேட்டட் சீட் வசதி வந்து கொடுக்குறாங்க. டுவல் 10.25 இன்ச்சில் ஸ்க்ரீன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயர்லெஸ் மொபைல் சார்ஜர் ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி பேக் அப்படின்னு பார்க்குறப்ப இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. அநேகமாக 50லேருந்து 60 கிலோவாட்குள்ளே பேட்டரி பேக் வந்து கொடுக்கலாம். ஒரு முறை நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 500 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகிற மாதிரி இந்த காரை வந்து ஹுண்டாய் வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த கார் விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா டாடா ஹரியரில் ஈவி வந்து வரப்போகுது. மாருதியில் EVX அதுவும் வந்து அடுத்த வருஷம் வந்து வரப்போகுது. அதேமாதிரி ஹோண்டாவும் பார்த்தீங்கன்னா எலிவேட் காரில் ஈவி வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த கிரெட்டா ஈவி வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22லேருந்து 26 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் டாடா மோட்டார்ஸ் வந்து ஹரியரில் ஈவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. டிசம்பர் மாதம் இந்த காரை வந்து லான்ச் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் இந்தியாவில் வந்து நடக்க போகிற நம்ம ஆட்டோ எக்ஸ்போலையும் இந்த காரை வந்து ஷோ பண்ணிட்டு அதனை தொடர்ந்து வந்து டெலிவரி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டிசைன் வைஸ் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து ஐசி இன்ஜின் ஹரியர் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து எலக்ட்ரிக் கார் அப்படின்னு வரும்பொழுது அந்த கிரில் செட்டப் தான் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக டாட்டாவில் வந்து விற்பனைக்கு வந்து கர்வ் கார் இருக்குது. அந்த காரை வந்து பேஸ் பண்ணி அதில் எப்படி வந்து கிரில் செட்டப் வந்து வருமோ அதே மாதிரி தான் இந்த ஹரியர் ஈவி கார்லேயும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டியாகோ மற்றும் டிகார் இந்த 2 ஈவி காரில் என்ன மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கோ அதே கலர் ஆப்ஷன்ஸ் தான் இந்த ஹரியர் ஈவிலே வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டீரியராக வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானதுன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து பனரோமிக் சன்ரூஃபு, கனெக்டிவிட்டி ஃபீச்சரு, அடாஸ் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வரப்போகிற ஹரியர் ஈவி காரை வந்து Gen 2 ஆர்கிடெக்சரில் வந்து உருவாக்கியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆல் வீல் டிரைவ் கான்ஃபிகரேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 மோட்டார் செட்டப்பில் தான் இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கார் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா அப்கமிங்கில் இருக்க மாருதி EVX காருக்கும் சரி, அதேமாதிரி மகேந்திரா XUV E8 இந்த காருக்கும் XUV E9 இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த ஹரியர் ஈவி கார் வந்து இந்தியாவில் விற்பனையில் வந்து இருக்கும். எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 24 லட்சத்திலிருந்து 28 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. ஹரியரை பொறுத்த வரைக்கும் ஐசி இன்ஜின் கார் வந்து கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஈவி காரும் வந்து இருக்க போகுது. அதனால் வந்து நல்ல ஒரு சேஃபான எலக்ட்ரிக் காராக வந்து இந்த ஹரியர் ஈவி வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. நன்றி.